நானும் சுமங்கலிதான். மகனும் மருமகளும் அலுவலகம் சென்ற பின் ஊஞ்சலில் அமர்ந்து நாளிதழ் படித்துக் கொண்டிருந்தாள் அபிராமி. வாசலில் வந்து நின்ற ஆம்புலன்ஸ் அவளது கவனத்தை கலைத்தது. உரிமை கோராதவர், ஆதரவற்றோர் உடல்களை அடக்கம் செய்யும் சேவையை அவள் செய்து வருவதால் இது போன்ற வாகனங்கள் அவள் வீட்டின் முன் நிற்பது வழக்கம். வண்டியில் இருந்து இறங்கிய ஆம்புலன்ஸ் டிரைவர், மேடம், ரோட்ல நடந்து வரும்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்த 1 மணி நேரத்தில் நினைவு திரும்பாமலே இறந்து விட்டார். அவர் சட்டை பையில உங்க விலாசம் எழுதிய துண்டு சீட்டு இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவராய் இருக்குமோன்னு தான் வழக்கமா செய்ய வேண்டியதை எல்லாம் செய்துட்டு பாடியை கொண்டு வந்திருக்கேன் என்றான். அவன் கையில் இருந்த துண்டு சீட்டை வாங்கி பார்த்தாள். தன் விலாசம் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. யாராக இருக்கும் என்று யோசித்தவள், கொஞ்சம் கதவை திறங்க, யாருன்னு பார்க்கலாம் என்றாள். டிரைவர் ஆம்புலன்ஸ் கதவை திறக்க பிரீசரில் இருந்த அந்த உடலை பார்த்தவளுக்கு 1 நிமிடம் இதயம் துடிக்க மறந்தது. உடலில் இருந்த சக்தி எல்லாம் வெளியேறி விட்டதை போன்ற ஒரு உணர்வு. இந்த பாவியை இந்த கோலத்தில பார்க்கணும். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம் என நினைத்தவளுக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பிரீசரில் சடலமாக கிடந்தான் சிவராமன். முறுக்கு மீசையை நாள்பட்ட தாடி மறைத்திருந்தது. சட்டையின் நிறம் இன்னதென்று தெரியாத அளவுக்கு அழுக்கு படிந்திருந்தது. பிணமாக கிடப்பவன் தனக்கு தாலி கட்டியவன் என்று கூற முடியுமா? சுதாரித்து கொண்டவள் துண்டு சீட்டை மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். அது டாக்டர் அம்மா கையெழுத்து. என்னை தேடி சிவராமன் டாக்டர் அம்மா வீட்டிற்கு போயிருக்கணும். அவங்க கிட்ட விலாசத்தை வாங்கி என்னை தேடி வரும் வழியில் மயங்கி விழுந்திருக்கணும் என யூகித்து கொண்டவள், இவர் யாருன்னு எனக்கு தெரியல, இவரிடம் எப்படி என் வீட்டு விலாசம் என்று இழுத்தாள். மேடம், இவருக்கு சொந்த பந்தம்னு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சாவு தன்னை நெருங்கிட்டதுன்னு உணர்ந்ததும் அப்படி செத்துட்டா அனாதை பிணமா போகக்கூடாதுன்னு உங்க சேவையை கேள்விப்பட்டு உங்க விலாசத்தை வாங்கி வச்சிருக்கலாம் என்று தன் யூகத்தை சொன்னான் டிரைவர். நல்ல வேளை, நானே உளறி வைப்பதற்குள் இவனே இதற்கு ஒரு தீர்வு சொல்லிவிட்டான் என நிம்மதி பெருமூச்சு விட்டவள், கொஞ்சம் இருப்பா, இந்த உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்கிறேன் என்றவள் தன்னுடன் இணைந்து இந்த சேவையை செய்யும் மற்றொரு பெண்ணுக்கு போன் செய்து, இப்போ டிரைவர் ஒரு பாடியை கொண்டு வருவார், நான் அவசர வேலையா வெளியே போகணும், நீங்க கொஞ்சம் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்கிறீங்களா? அடக்கம் செய்ய வேணாம், எரிச்சிடுங்க, செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன் என்றாள். தம்பி, அவங்க பாடியை இடுகாட்டுக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்க, இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க என்று பணத்தை நீட்டியவள் அவனுக்கும் தனியாக 500 ரூபாய் கொடுத்தாள். ஆம்புலன்ஸ் போனதும் எந்த பெண்ணிற்கும் இந்த நிலை ஏற்படக்கூடாது என எண்ணியவளுக்கு இவ்வளவு நாட்களாக அவள் மனதில் உறங்கிக் கொண்டிருந்த பழைய நினைவுகள் மேல் எழும்பியது. அபிராமியின் அப்பா சமையல்காரராக வேலை செய்து வந்தார். வேலை இருந்தால்தான் வீட்டில் அடுப்பெரியும். மருத்துவம் பார்க்க வசதி இல்லாமல் அபிராமியின் அம்மா விஷக்காய்ச்சலில் இறந்தபோது இவளுக்கு வயது 10. அதன்பின் பாட்டியிடம் வளர்ந்தாள். சில ஆண்டுகளில் பாட்டியும் இறந்துவிட படிப்பு பாதியிலேயே நின்று போனது. மனைவியும் தாயாரும் அடுத்தடுத்து இறந்து போனதால் தான் உயிரோடு இருக்கும் போதே அபிராமியை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துடணும். தாயில்லாத பெண், புகுந்த வீட்டிலாவது கண் கலங்காமல் சந்தோஷமாக வாழ கடன் பட்டாவது வசதியான இடத்துல கட்டி கொடுத்துடணும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு நண்பரின் வடிவில் விதி விளையாடியது. நம்ம மிராசுதார் மகன் சிவராமனுக்கு பெண் பார்த்துட்டு இருக்காங்க, நீ சரினா அபிராமிக்கு அந்த இடத்தை ஏற்பாடு செய்திடுறேன் என்றார். அவன் சகவாசம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே என்று அபிராமியின் அப்பா இழுத்த போது, 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்கு, உன் மக அங்க ராணி ஆட்டம் இருப்பா, பணக்கார வீட்டு பிள்ளைன்னா அப்படி இப்படித்தான் இருப்பாங்க, கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும்
நீ எதிர்பார்க்கிற வசதியான மாப்பிள்ளை தேட உனக்கு வசதி இருக்கா சொல்லு. கல்யாண செலவை கூட அவங்களே ஏத்துக்கிறாங்களாம். கட்டின புடவையோடு உன் மகளை அனுப்பி வச்சா போதும். வலிய வர சீதேவிய தள்ளிவிடாத சொல்லிட்டேன் என்று கூற, இது குறித்து அபிராமியிடம் அபிப்பிராயம் கேட்டார் அப்பா. அப்பாவுக்கு பாரம் இல்லாமல் இருக்கணும், அதே நேரத்தில் உள்ளூரிலேயே திருமணம் செய்து கொண்டால் அப்பாவையும் பார்த்து கொள்ளலாமே என நினைத்து சம்மதித்தாள் அபிராமி. திருமணம் முடிந்த பின் தான் தெரிந்தது தான் எப்பேற்பட்ட நரகத்தில் விழுந்து விட்டோம் என்று. முதலிரவன்றே குடித்துவிட்டு வந்திருந்தான் சிவராமன். சிகரெட் நாற்றம் வேறு சகிக்கவில்லை. வாரத்தில் ஓரிரு நாட்கள் தான் வீட்டிற்கு வருவான். மற்ற நாட்களில் பண்ணை வீட்டில் நண்பர்களுடன் கும்மாளம் அடிப்பான். அது பற்றி அபிராமி ஏதாவது கேட்டால் அடி உதைதான். அப்பாவிற்கு தெரிந்தால் வேதனைப்படுவாரோ என நினைத்து எல்லாவற்றையும் பொறுமையாக தாங்கிக் கொண்டாள். ஆனால் அபிராமி வீட்டு வேலைக்காரன் மூலம் விஷயத்தை அறிந்த அப்பா, வசதியான இடம்னு உன்னை பாலுங்கிணத்துல தள்ளிட்டேனே என்று புலம்பியவர், நான் வந்து சிவராமனை கேட்கிறேன் என்றார். வேணாம்பா, அவர் உங்களை அவமானப்படுத்தினா என்னால தாங்க முடியாது என்று மறுத்துவிட்டாள் அபிராமி. இது தெரிந்த சிவராமன், என்ன உங்க அப்பங்கிட்ட என்னை பத்தி சொல்லி அழுதியாமே, உனக்கு அவ்வளவு திமிரா என்று கேட்டு சிகரெட் துண்டால் சூடு வைத்து சித்திரவதை செய்தான். இவனை பிரிந்து பிறந்த வீட்டிற்கு சென்றால் வாளாவெட்டி என்று ஊர் தூற்றும். வயதான காலத்தில் அப்பாவுக்கு பாரமாக இருக்கணுமே என நினைத்து எல்லா துன்பங்களையும் பொறுத்து வந்தாள். ஒரு கட்டத்தில் அவன் அடி உதைகளை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்த போது தான் கர்ப்பம் அடைந்திருப்பது தெரிந்து அம்முயற்சியை கைவிட்டாள். கணவனின் கொடுமைகளுக்கு இடையே மகனும் பிறந்தான். இந்நிலையில் மகளை நினைத்து வருத்தப்பட்டே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவளுடைய அப்பாவும் இறந்து விட்டார். அப்பாவின் இறப்புக்கு சென்னையிலிருந்து வந்திருந்த அம்மா வழி உறவினரிடம் எல்லாவற்றையும் கூறி அழுதவள், மாமா, எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பார். இந்த பாவிக்கிட்ட நான் படுற பாட்டக்கான சகிக்காமலே போய் சேர்ந்துட்டார். நானும் அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளும் இந்த ஐயக்கியனோட குடும்பம் நடத்தினேன். இனி இந்த ஆளோட ஒரு நிமிடம் கூட வாழ போறதில்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நீங்க தான் என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளையை காப்பாத்திடுவேன், மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என மன்றாடினாள். அவளின் நிலையை கண்டு மனம் இறங்கியவர், கவலைப்படாதேம்மா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சமையலுக்கு ஆள் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கார். கணவன் மனைவி 2 பேருமே பெரிய டாக்டருங்க. உனக்கு சம்மதம்னா சொல்லு, சேர்த்து விடுறேன். ஆனா உன் புருஷனை மீறி எப்படி வருவ என்றார். அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா, இதுக்கு மேல நான் கோழையாக இருக்க மாட்டேன் என்றாள். அபிராமியின் முடிவை கேட்ட சிவராமன் கோபத்தில் துள்ளி குதித்தான். எத்தனை நாளைக்கு நான் இல்லாம வாழ்ந்திட போறேன்னு பார்த்துடுறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் காலில் வந்து கதறத்தான் போற என்று சவால் விட்டான். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா கடலில் விழுந்து உயிரை மாய்ச்சிப்பேனே தவிர இந்த மண்ணை மீண்டும் மிதிக்க மாட்டேன் என்று கூறி கை குழந்தையுடன் சென்னைக்கு வந்தவள் தான் அபிராமி. அபிராமியின் நேர்மை, கடுமையான உழைப்பை கண்ட டாக்டர் தம்பதியினர் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டதுடன் அவள் மகனை படிக்க வைக்கவும் உதவி செய்தனர். இடையில் ஒரு நாள் எப்படியோ அவள் இருக்கும் இடம் தெரிந்து வந்து கலாட்டா செய்தான் சிவராமன். டாக்டர் தம்பதியினர் அவனை விரட்டி அடித்து, திரும்பவும் வந்தால் போலீசில் பிடித்து கொடுப்போம் என மிரட்டி அனுப்பிவிட்டனர். மகன் கோபுவுக்கு விவரம் தெரிந்த பின் எல்லா விஷயத்தையும் எடுத்து கூறி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றேன் என்றாள். கோபுவும் அம்மாவின் கஷ்டம் உணர்ந்து நன்றாக படித்தாலும் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனதில் தன் அப்பா உயிரோடு இருக்கையில் சுமங்கலியான அம்மா ஏன் பொட்டு வைத்துக் கொள்ளுகிறதில்லை என்று நினைப்பான். இந்த விஷயம் அவன் மனதை நெருடி கொண்டே இருந்ததால் ஒரு நாள் அதை பற்றி தன் அம்மாவிடம் கேட்டான். திருமணம் செய்துகிட்டவங்க தான் சுமங்கலினா திருமணம் செய்துக்காம இருக்காங்களே, அந்த பெண்கள் எல்லாம் சுமங்கலி இல்லையா? கல்யாணம் ஆனதுனால மட்டும் ஒரு பெண் சுமங்கலி ஆகிட மாட்டா. எவ ஒருத்தி புகுந்த வீட்டில
சகல உரிமைகளுடன் சந்தோஷமா குடும்பம் நடத்துறாளோ அவதான் உண்மையான சுமங்கலி. ஆணாதிக்கத்தில் சிக்கி மன உளைச்சலோட வாழ்ற எல்லாருமே பேருக்குத்தான் சுமங்கலிகள். உங்க அப்பாவை போல ஒருத்தனை கட்டிக்கிட்டவளை போய் கேட்டுப்பார். நான் சுமங்கலியா இருக்கிறதும் போதும், பலர அவஸ்தையும் போதும்னு சொல்லுவா. என்னை பொறுத்தவரை கணவன் இல்லாதது கூட ஒருத்திக்கு மகிழ்ச்சி தரும்னா அவளும் சுமங்கலிதான். எப்போ பொட்டு வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். படிக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் என்றாள். ஒரு சாதாரண குங்கும பொட்டு தன் தாயின் மனதை இவ்வளவு பாதிக்கும் என அவன் நினைக்கவில்லை. நான் கேட்டது உன் மனசை புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சுடுமா. உன் நிறத்துக்கும் அழகான வட்ட முகத்துக்கும் அகலமா குங்கும போட்டு வச்சா அம்சமா இருக்குமேன்னு தான் சொன்னேன் என்று தழுதழுத்தான் கோபு. அதற்கு பின் இதை பற்றி அம்மாவிடம் அவன் பேசுவதில்லை. கோபுவுக்கு வேலை கிடைத்ததும் தன் அம்மாவை சமையல் வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். சொந்தமாக வீடு வாங்கிய கையோடு கோபுவுக்கு திருமணமும் முடித்து விட்டாள் அபிராமி. அதன் பின் அவளுக்கு நிறைய ஓய்வு கிடைத்ததால் ஆதரவற்றோர் பிணங்களை அடக்கம் செய்யும் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். மொபைல் போன் அழைப்பில் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டவள் போனை எடுத்தாள். மறுமுனையில், மேடம், சடலத்தை முறைப்படி எரியூட்டிட்டேன் என்றாள் அவளுடன் இணைந்து சேவை செய்யும் சமூக சேவகி. ரொம்ப நன்றி என்று கூறி மொபைல் போனை துண்டித்துவிட்டு எழுந்தாள். உலகில் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தரிகட்டு நடந்து கட்டிய மனைவியை வதைத்த ஆம்பளைங்களுக்கு அவளுடைய அருமை கடைசி காலத்தில் தெரிவது மட்டும் மாறவில்லை. இப்படித்தான் எல்லாவற்றையும் இழந்து இந்த ஆள் தஞ்சம் போக என்னை தேடி வந்திருக்கணும். அப்படி வரும்போது வழியில் மயங்கி விழுந்திருக்கலாம் என எண்ணியவள் குளிப்பதற்கு சென்றாள். நிதானமாக தலைக்கு குளிக்க ஆரம்பித்தாள். இதுவரை மனதில் புதைந்திருந்த துக்கம், கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் கரைந்து வெளியேறுவது போல் உணர்ந்தாள். மழை பெய்த பின் தெரியும் தெளிவான வானம் போல அவள் மனம் நிர்மலமாக இருந்தது. குளித்து முடித்ததும் மனதுக்குள் ஒருவித நிம்மதி பரவ கண்ணாடி முன் நின்று நெற்றியில் பெரிதாக குங்குமத்தை இட்டுக்கொண்டவள், கோபு சொன்னது போல குங்குமம் வைத்ததும் என் முகம் அழகாகத்தான் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.